வணக்கம். அன்பும் அருளும் பெருகட்டும். அன்பு உள்ளங்களே, இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தியானம், யோகா பழகிறவங்கள நான் எத்தனையோ பேர்த்த பார்த்துட்டேன். அதில் ஒரு 80% பேர் இன்னும் மனம் பக்குவம் அடையாத நிலையில் தான் இருக்காங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல மனப்பக்குவம் தான் சரியாக இருக்கணும். நான் எந்த வகுப்புக்கும் போகாமல் எளிய வழியில் எப்படி ஞானம் அடைஞ்சனோ அந்த வழிமுறையை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஆங்காரம் குறைய குறைய உங்களுக்கே எல்லா விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்காக எங்கேயும் போக வேண்டாம், யார்கிட்டையும் கேள்வி எல்லாம் கேட்டு தேடி அலைய வேண்டாம். அதனால மனசை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதில் என்னோட அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஞானம் அடையிறதுக்கு முதல்ல கேள்வி ஞானம் தான் ஃபர்ஸ்ட் வேணும். மனம்னா என்ன, புத்தின்னா என்ன, சித்தம்னா என்ன, ஆங்காரம்னு என்ன, திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள நீங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது மனம் இயற்கையாவே அடங்க ஆரம்பிச்சிடும். பிறவி சுழற்சியிலிருந்து தப்புறதுக்கு இதுதான் எளிய வழி. சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க.